சிந்திப்போமே. 1743 பெரும் ஆறு இன்று சூழ்பவமே. ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர் விளக்குகிறார். பஞ்சாக்கர தேசிகனே பரமசிவன். அப்படிப்பட்ட பஞ்சாக்கர தேசிகனான பரமசிவனுடைய அம்பு எது தெரியுமா? அவனது ஊரும் வாகனம் எது தெரியுமா? அவன் கொண்ட மனைவி யார் தெரியுமா? அவன் தோளிலே அணிந்த ஆபரணம் எது தெரியுமா? அனைத்து கேள்விகளுக்கும் பதில் ஒன்றேதான். திருமாலே அந்த பதில். முப்புறம் எரித்த பொழுது திருமால் மேரு வில்லில் பூட்டும் அம்பாக இருந்தார். திருமால் பெருமானை இடவமாய் தாங்கினார். அரி அலால் தேவி இல்லை ஐயன் ஐயாரனார்க்கே என்பது அப்பர் வாக்கு. திருமாலின் அம்சமே திருவையாற்று தேவி. கூர்ம அவதார காலத்திலே அந்த ஆமையின் வலிமையை அடக்கி அதன் ஓட்டினை பெயர்த்து எடுத்து அதனை பூணிட்டு மார்பிலே ஆபரணமாக பூண்டான் பரமசிவன். அவ்வகையில் திருமாலே அவன் ஆபரணம். அப்படிப்பட்ட பஞ்சாக்கர தேசிகனான பரமசிவனது திரண்ட புகழை பாடும் பேறு பெற்றோம். அதனால் எம்மை பிறவி அணுகாது என்பது உறுதி. இப்படியாக பெருமான் புகழ் பாடுவோர்க்கு பிறவி இல்லை என்று விளக்குகிறார் ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர். பாடலை காணலாமே. விடுக்கும் கணை எறும் ஊர்தி மனைவி விலங்களம் தோள் படுக்கும் கலனும் ஒரு பொருளே கொண்ட பன்னவன் சீர்கொடுக்கும் துரைசை பஞ்சாக்கரநாதன் குல புகழை தொடுக்கும் பரிசு பெற்றாம் பெரும் ஆறு இன்று சூழ்பவமே என்று ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர் தனது பஞ்சாக்கர தேசிகர் அந்தாதி எனும் நூலின் 56வது திருப்பாடலில் மிக அழகாக விளக்குகிறார். பெருமான் புகழ் பாடுவோம், பிறவி அறுப்போம், பேரானந்தத்தில் திளைப்போம் திளைப்போம் திளைப்போம். இனிய வணக்கம். சிவாய நம.